ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல மோட்டோ Edge 16 Pro 5G இந்த ஃபோன் வந்து ஃபைனல் நம்ம கண்ட்ரியில் லான்ச் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயர் வந்து மோட்டோ Edge 15 Pro பார்த்துருப்பீங்க. அதை விட இந்த ஃபோனில் வந்து அப்கிரேட் வந்து நிறையவே பண்ணியிருக்காங்க. போன டைம் அந்த ஃபோனில் வந்து கேமரா சாம்பிள்ஸ் வந்து அவ்வளோவா வந்து திருப்தியா இல்லை அப்படின்னு சொல்லி, ஸ்டாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க கஸ்டமர் வாங்கிட்டு. ஆனால் இந்த டைம் வந்து கேமராவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி மோட்டோ Edge 16 Proல என்னென்ன அப்கிரேட் இருக்கு, என்னென்ன டவுன் கிரேட் இருக்குன்ட்டு இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மோட்டோ Edge 16 Pro 5G இந்த போன் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்ல இருந்து பாத்திரலாம். நீங்க டிசைன் பார்க்கும்போது இந்த போனை வந்து ரொம்பவே ஸ்லிம்மா கொண்டு வந்திருக்காங்க. ஸ்லிம்மா கொண்டு வந்துட்டு 6000 மில்லி ஆம்பியர் வரை கொண்டு வந்திருக்காங்க. 6000 மில்லி ஆம்பியர் பேட்டரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க போன டைமோட. அதுக்கப்புறம் இந்த போனோட டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு திக்னஸ் வந்து 8.2 mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் வந்து நல்லாவே கம்மி பண்ணியிருக்காங்க. போனும் உங்களுக்கு ஒரு கையில யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு, ஸ்லிம்மா இருக்கு. இந்த போனோட வெயிட்னு பாத்தீங்கன்னா 186 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து IP68 69 ரேட்டிங் இப்போ எல்லா போன்லயும் கொடுக்குற மாதிரி IP ரேட்டிங் வந்து லேட்டஸ்ட் 69 வரைக்கும் இந்த போன்ல வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க தண்ணிக்குள்ள போட்டாலும் வந்து எந்த டேமேஜ் ஆகாதுன்னு சொல்லி தான் IP69 கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கம்பெனி வந்து பொறுப்பு இல்லை, அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் POLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. OLED இல்லாமல் POLED, இது வந்து OLEDக்கு அடுத்த டிஸ்பிளே வந்து POLEDன்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 1 பில்லியன் கலர் வந்து சப்போர்ட் ஆகும் அந்த டிஸ்பிளேல, அதுவும் சொல்லியிருக்காங்க. ரெஃபரன்ஸ் ரேட் எல்லா போன்லயும் இருக்கிற மாதிரி 1 இருந்து 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் HDR10+ சப்போர்ட் ஆகும். பீக் பிரைட்னஸ் வந்து எல்லா போன்லயும் பிளாக்ஷிப்ல கொடுப்பாங்க பாத்தீங்களா, பிளாக்ஷிப்ல கொடுக்கறது 4500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் வந்து இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்டோர் அவுட்டோர்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது. டைரக்ட் சன்லைட்ல கூட போன் டைரக்ட் சன்லைட் அடிக்கும் போது கூட போன் வந்து நல்லாவே வந்து விசிபிள் ஆகும். உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து 4500 நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால வந்து ரொம்ப அல்டிமேட்டா தான் பண்ணியிருக்காங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து உங்களுக்கு HDR வந்து சப்போர்ட் ஆகாது. இந்த டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு யூடியூப்ல சப்போர்ட் ஆகும், நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து HDR சப்போர்ட் ஆகாது, தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸ் சைஸ் கொடுத்துருக்காங்க. 1220 x 2712 பிக்சல்ஸ் வந்து ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டி கூட வந்து 444 பிபி டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டி கூட நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஜிபி வந்து மாலி G615 MC6 கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் இந்த போன்ல வந்து ப்ரொடக்ஷனுக்காண்டி வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இதுல வந்து மிலிட்ரி ஸ்டாண்டர்டு 810H அப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நீங்க நார்மல் டிராப் டெஸ்ட் பண்ணாலும் போன் வந்து எந்த டேமேஜ் ஆகாது. அதுக்கு வந்து மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் தான். கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i வந்து நிறைய போனை நான் பார்த்துருக்கேன். ஓரளவுக்கு நல்லாவே சேஃப்டியா இருக்கும் இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Android 15 தான் அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கிடைக்குது. இந்த 2025 எல்லா போன்லயுமே Android 15 தான் கிடைக்கும், அதான் லேட்டஸ்ட். இதுல வந்து ஹலோ EI, அவங்களோட ஹலோ EI தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து அவ்வளவு ப்ளூடூத் ஆப்ஸ்லாம் இருக்காது, நீட்டா இருக்கும். ஹலோ EI வந்து இப்போ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால கண்டிப்பா இந்த போனை வாங்கி ட்ரை பண்ணுங்க. அது மாதிரி அப்டேட்லயும் எந்த குறையுமே வைக்கல. உங்களுக்கு 3 வருஷம் 4 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து 3 வருஷம் கொடுப்பாங்களாம். Android 16, 17, 18, Android 18 வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் வரும். எக்ஸ்ட்ரா 1 இயர் வந்து செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா போன டைம் வந்து ஸ்னாப் டிராகன் கொடுத்துருந்தாங்க மோட்டோ Edge 15 Proல. இந்த டைம் வந்து 16 Proல வந்து MediaTek Dimensity வந்து கொண்டு வந்திருக்காங்க. 8350 Extreme MediaTek Dimensity 8350 ப்ராசஸ் தான் எஸ்ட்ரீம்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. 4 nm கொண்டு வந்திருக்காங்க. இது கேமிங் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்கு இந்த போனை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ப்ராசஸர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டோ கோர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜிபி ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாலி G615 MC6 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8/256, 12/256, அதுக்கப்புறம் வந்து 12/512 3 வேரியன்ட். ஆனா நம்ம இந்தியால வந்து கண்டிப்பா 2 வேரியன்ட் தான் லான்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு வந்து இந்த போனை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எப்படியும் கார்டு ஆஃபர் இருக்கும், 2000 3000 கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு ஆஃபர் போட்டு நீங்க வாங்கிக்கலாம். ஃபிளிப்கார்ட்ல அவைலபிள் தான். ஆனா இந்த போன் வந்து இன்னும் ஒரு 1 வீக்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா UFS வந்து 4.0 கொடுத்துருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து UFS 4.0 லேட்டஸ்ட் கொடுத்தனால வந்து நல்லாவே ஃபாஸ்டாவே இருக்கும். உங்களுக்கு டவுன்லோட் ஸ்பீட்லாம் வந்து நல்லா அல்டிமேட்டா இருக்கும் இந்த போனை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் வந்து நல்லாவே லவுடாவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா போன டைம் வந்து மோட்டோ Edge 15 Proவை கம்பேர் பண்ணும்போது இந்த போன்ல சவுண்டு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அது ஒரு டவுன் கிரேட் தான். போன டைம் அந்த 15 Proவை கம்பேர் பண்ணும்போது 16 Proல சவுண்டு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு.
இந்த போனை பொறுத்த வரைக்கும் டால்மி ஆட்டம் சப்போர்ட் இருக்கு. மேலேயே உங்களுக்கு வந்து போட்டிருக்கும் டால்மி சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போன் மேலேயே இருக்கும். டால்மின்னு அந்த இது டைப் பண்ணி எழுத்து இருக்கும், டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அது டால்மி சப்போர்ட் இந்த போன்ல இருக்குன்ட்டு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 16 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜியோ ஏர்டெல் எந்த பிரச்சனையுமே இருக்காது. பேண்ட் வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நெட்ஒர்க்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது. நம்ம 3.5mm ஜாக் வந்து அதில் போட முடியாது, வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, ப்ளூடூத் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த போனை பொறுத்த வரைக்கும். ஒய்ஃபை வந்து 6E அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. 6 கேள்விப்பட்டிருப்பீங்க, 7 கேள்விப்பட்டிருப்பீங்க லேட்டஸ்ட். இது வந்து 6E. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் வந்து உங்களுக்கு வந்து 5.4 லேட்டஸ்ட் கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. NFC சப்போர்ட் இந்த போன்ல இருக்குன்னா நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் இருக்குனால வந்து நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் இருக்கிற போன்ல நீங்க வந்து ரொம்ப ஒரு பக்கத்துல வச்சு வித்தின் செகண்ட்ல வந்து டேட்டாலாம் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த போனை பொறுத்த வரைக்கும். USB வந்து டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 கொடுத்துருக்காங்க. எல்லா போன்ல இருக்கிற 2.0 தான் கொடுத்துருக்காங்க. ஆனா போன டைம் வந்து 3.1 கொடுத்துருந்தாங்க USB வந்து. இந்த போன்ல வந்து 2.0 கொடுத்துருக்காங்க. போன டைமோட இந்த இதுல வந்து டவுன் கிரேட் தான் பண்ணிருக்காங்க. OTG சப்போர்ட்டும் இந்த போன்ல உண்டு. உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான் லேட்டஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட். நான் வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு ஃபிளாக்ஷிப்ல தான் கிடைக்கும். இது ஒரு பிட்ரேஜ் ஃபிளாக்ஷிப் மொபைல் தான் அந்த போனு. அதனால ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலிக்கான் லியான் பேட்டரி 6000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 90 வாட்ஸ் வந்து PD சார்ஜர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துறாங்க. PD 3.0 டர்போ பவர் சார்ஜர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துறாங்க அந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 6000 mAh பேட்டரி கொடுத்துதான் ஒரு பெரிய அப்கிரேடு. போன டைமோட இந்த டைம் வந்து அப்கிரேடு. உங்களுக்கு தாராளமா 1.5 நாள் வந்து சார்ஜ் நிக்கும்னு சொல்லி கம்பெனி வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சார்ஜர் அடாப்டரும் உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த டைம் வந்து போன் கேஸ் வந்து கொடுக்கல. ஒரு சிலிக்கான் கேஸ் வந்து போட்ட மாதிரியே கொடுப்பாங்க. போன்ல வந்து போட்டே கொடுப்பாங்க அன்பாக்சிங் பண்ணும்போது. இந்த டைம் வந்து சிலிக்கான் கேஸ் வந்து இல்ல. சிலிக்கான் கேஸ் கொடுத்தாலும் ஒண்ணுதான், கொடுக்காட்டியும் ஒண்ணுதான். நம்ம எப்படி ஒரு நல்ல குவாலிட்டியான கேஸ் வாங்கி தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு 150-200 ருபீஸ்க்கு நீங்க நல்ல குவாலிட்டியான கேஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஒரு 300-350 இருந்தாலும் ஒரு நல்ல குவாலிட்டியான கேஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அப்பதான் போனுக்கும் சேஃப்டி, பார்க்கவும் ரொம்ப ப்ரீமியமா இருக்கும் போனும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கலரு, மொத்தம் ப்ளூ கலரு, பர்பிள் கலர் அண்ட் ஷேடோ கலரு. ஷேடோனா ஒரு மாதிரியான கிரே கலரு, பர்பிள்னா வந்து ஒரு மாதிரியான கிரேப் கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூ கலர் வந்து வீஜின் லெதர். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் கலர்னா ப்ளூ கலர் தான். ஆனா வீஜின் லெதர்னால கொஞ்சம் அழுக்கா ஆகும். நீங்க பின்னாடி வந்து கையில ஏதாவது அழுக்கு இருந்தா கூட அந்த வீஜின் லெதர் மூலியமா நீங்க வந்து கேஸ் போடாம அப்படியே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த வீஜின் லெதர்லாம் அழுக்கு ஆகும். அழுக்கு கையில, நம்ம கையில அழுக்கு இருந்துச்சுன்னா, டஸ்ட் இருந்துச்சுன்னா டஸ்ட் அப்படியே ஒட்டும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனா வீஜின் லெதர் வந்து ரொம்பவே நிறைய பேருக்கு பிடிக்கும். அதை வந்து நம்ம தடவி பாக்குறது வந்து ஒரு மாதிரி வெல்வெட்டா இருக்கும் ஒரு மாதிரியா. அதனால வீஜின் லெதர் வந்து நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க மோட்டோல. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கேமரா வந்து போன டைமோட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப்படி என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு கடைசியா பாத்திரலாம். பிரைமரி கேமரா வந்து 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. 10 மெகாபிக்சலுக்கு வந்து டெலிபோட்டோ கொடுத்துருக்காங்க. இன்னொரு 50 மெகாபிக்சல் வந்து அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. 4K 30 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். நீங்க ஃப்ரண்ட் கேமரால 50 மெகாபிக்சல்ல 4K 30 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரா உங்களுக்கு 32 மெகாபிக்சல் கொடுக்காம 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இப்ப விவோலாம் வந்து செல்ஃபி கேமரா 50 கொண்டு வர வச்சிட்டாங்க. பிரைமரி கேமரா எப்படி 50 மெகாபிக்சலோ அதே மாதிரி செல்ஃபி கேமராவும் 50 கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி மோட்டோவும் அந்த டைம் வந்து 50 மெகாபிக்சல் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுலயும் உங்களுக்கு 4K 30 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ரெண்டுலுமே உங்களுக்கு HDR மூலியமா நீங்க வந்து வீடியோ எடுத்துக்கலாம். பேனோரமா சப்போர்ட் உண்டு. எல்லாமே ஓகே தான் அந்த போனை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து இந்த டைம் வந்து ஒரு கீ கொடுத்துருப்பாங்க. மோட்டோல இருந்து ஒரு லெஃப்ட் சைட்ல ஒரு கீ கொடுத்துருக்காங்க. அந்த கீ நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏஐ வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த போன்ல ஏஐ இருக்கு, அதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா போன்லயும் இப்போ ஏஐ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போன்லயும் இருக்கு. இந்த லெஃப்ட் சைடு பட்டனை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஐ வந்து ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு தேவையானதை நீங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஏஐ மூலியமா நீங்க எடிட் பண்ணிக்கலாம். 2 டைம் வந்து நீங்க டேப் பண்ணீங்கன்னா ரெக்கார்டிங் ஆகும். நம்ம வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணுவோம்ல, அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுப்போம்ல, அந்த மாதிரி டபுள் டேப் பண்ணா இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு பட்டன் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அந்த பட்டன் என்ன கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பட்டன் இருக்கும், நீங்க போன் வாங்கியிருப்பீங்க, அது என்ன பட்டனே தெரியாம இருக்காதீங்க. லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏஐ வந்து ஓப்பன் ஆயிரும். டபுள் டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்து, அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஏதாவது தேவைப்பட்டோ அந்த மாதிரி நீங்க வந்து செட்டிங்ஸ்ல போய் மாத்திக்கலாம். 1 டேப் டபுள் டேப் நீங்க செட்டிங்ஸ் மாத்திக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் போன் வந்து ஹீட்டே ஆக மாட்டேங்குது. இந்த டைம் வந்து வேப்பர் சாம்பர் கொடுத்துருக்காங்க. நார்மல் டிராப் டெஸ்ட், நார்மல் கேமிங் எல்லாருமே விளையாண்டு பார்த்துருக்காங்க. அதிகமாவே வந்து கேம் விளையாண்டும் உங்களுக்கு வந்து அவ்வளவா 40 டிகிரிக்கு மேல போகலேன்னு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க கம்பெனில இருந்து. அதனால இந்த போன் வந்து அவ்வளவா ஹீட் ஆகாது. ஆனா அந்தந்த கிளைமேட்டு பொறுத்து இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல ஓவர் ஹீட்டா இருக்கும். அதனால வந்து நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு லைட்டு வாமாவது இருக்கும். கண்டிப்பா சுத்தமா ஹீட்டே ஆகாம எந்த போனும் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இருக்காது. அவங்க அப்படி சொன்னா அங்க ஃபாரின்ல நல்லா இருக்கும், இந்தியால சில ஸ்டேட்ல நல்லா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல ஓவர் சன் இருக்கும் போது, ஓவரா வெயில் அடிக்கும் போது கண்டிப்பா லைட் வாமாவது இருக்கும் அந்த போனை பொறுத்த வரைக்கும். ஆனா வேப்பர் சாம்பர் கொடுத்துருக்காங்க. போன் வந்து ஹீட் ஆகாதுன்னு சொல்லி தான் போனே வந்து கொண்டு வராங்க.
இந்த ஃபோன் வந்து 30,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அந்த ஃபோனை வாங்கி ட்ரை பண்ணுங்க. மோட்டோ எஜி 15 ப்ரோக்கு கம்பேர் பண்ணும்போது நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அந்த ஃபோனை போன டைம் வந்து 125 வாட்ஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருந்தாங்க 15 ப்ரோல. இந்த டைம் 16 ப்ரோல வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. 90 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் 6000 மில்லி ஆம்பியர் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால வந்து அது ஒரு பெனிஃபிட் தான். கண்டிப்பா அந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஐபி ரேட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி ப்ராசஸர் இருக்கு. அதுக்கப்புறம் பேட்டரி மில்லி ஆம்பியர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃபி கேமரா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 50 மெகா பிக்சல். 4K எடுத்துக்கலாம், ஃப்ரண்ட்டும் பேக்கும். அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அது மாதிரி ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறையவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 30,000 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த ஃபோன் வந்து கண்டிப்பா ஒர்த்து தான். அதனால கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.